ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்பிஓவோட அப்டேட்ஸ் உடனே வரும். ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சேல்ஸ் டீம் அண்ட் ப்ரொமோஷன் டீம் அப்படின்னு சொல்லிட்டு 2 டைப் ஆஃப் நம்ம டீமில் நம்ம ஒர்க் பண்ணலாம். அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம சேல்ஸ் டீமோட இன்கம் பார்க்கலாம். ஸோ சேல்ஸ் டீம் அண்ட் ப்ரொமோஷன் டீமுக்கு நேச்சர் ஆஃப் ஒர்க் சேம் தான், பட் இன்கம் மட்டும் சேஞ்ச் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் கூப்பன் கோட் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, அதாவது சேல்ஸ் டீமோட இன்கம். ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர், இவங்களோட சேலரி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ட்ரைனிங் பீரியட்ல உங்களுக்கு 3500 இருக்கும் மந்த்லி சேலரி. அதுக்கப்புறம் ஆஃப்டர் ட்ரைனிங் ட்ரைனிங் பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு 15,000 மந்த்லி இன்கம் உங்களுக்கு வரும். இது மந்த்லி இன்கம், சரிங்களா? ஸோ இது டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர். இதுக்கப்புறம் நம்ம இந்த வீடியோல ஃபுல்லா பார்ப்போம். டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டருக்கு என்ன எலிஜிபிலிட்டி, இதெல்லாம் நம்ம என்ன நமக்கு என்ன எலிஜிபிலிட்டி இருந்தால் நம்ம டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டருக்கு நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர், இவங்களோட சேலரி பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் பீரியட்ல உங்களுக்கு 3,500 மந்த்லி சேலரி. ஆஃப்டர் ட்ரைனிங் பீரியட் பார்த்தீங்கன்னா 15,000 டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சருக்கு மந்த்லி சேலரி. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கர், இவங்களோட மந்த்லி இன்கம் பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் பீரியட்ல 2,000 ருபீஸ். ஆஃப்டர் ட்ரைனிங் பீரியட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10,000 ருபீஸ். ஸோ இந்த ட்ரைனிங் பீரியட் 4 to 6 months இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம மந்த்லி இன்கம். ஸோ இதோட எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் இந்த வீடியோவில் நம்ம கண்டினியூவா பார்ப்போம். ஸோ இது பார்த்தீங்கன்னா சேல்ஸ் டீமோட சேலரி இன்கமோட டீடைல், ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம ப்ரொமோஷன் டீமோடது பார்ப்போம். ஸோ ப்ரொமோஷன் டீம்ல பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டருக்கு மந்த்லி இன்கம் 1,000 ருபீஸ் ட்ரைனிங் பீரியட்ல கொடுக்குறாங்க. ஆஃப்டர் ட்ரைனிங் பீரியட் 5,000 ருபீஸ் மந்த்லி இன்கம் டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டருக்கு. இது ப்ரொமோஷன் டீமுடைய சேலரி டீடைல்ஸ். அதாவது ப்ரொமோஷன் டீம்னா கூப்பன் கோட் பர்ச்சேஸ் பண்ணாம ஒர்க் பண்றவங்களுக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சருக்கு 1,000 ருபீஸ் மந்த்லி இன்கம் ட்ரைனிங் பீரியட்ல. ஆஃப்டர் ட்ரைனிங் பீரியட் பார்த்தீங்கன்னா 5,000 ருபீஸ். நெக்ஸ்ட் மைக்ரோசாஃப்ட் ஒர்க்கருக்கு 500 ருபீஸ் ட்ரைனிங் பீரியட்ல கொடுக்குறாங்க. அண்ட் ஆஃப்டர் ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா 2,500. இது மந்த்லி இன்கம். ஸோ இது நம்ம இப்போ பார்த்தது சேல்ஸ் டீம் அண்ட் ப்ரொமோஷன் டீமோட இன்கம் டீடைல்ஸ். பட் நேச்சர் ஆஃப் ஒர்க் 2 பேருக்குமே ஒரே மாதிரி தான் இருக்கும், பட் இன்கம் மட்டும் சேஞ்ச் ஆகும். ஸோ இதோட நம்ம எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ 3 டைப் ஆஃப் ஜாப்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்ல. ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர், அடுத்தது டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர், மூணாவது மைக்ரோசாஃப்ட் ஒர்க்கர். ஸோ இப்போ இதுல டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர் அண்ட் டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சருக்கு நம்மளுக்கு நம்ம தான் செலக்ட் பண்ணணும். ஸோ நம்ம இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ண போறோம். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 5,000 மெம்பர்ஸ் தான் இதுல எலிஜிபிள். எந்த ஒர்க்குக்கு நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு என்ன ஜாப் வேணும் அப்படிங்கிறத நம்ம தான் செலக்ட் பண்ணி ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் நோட்டீஸ் போர்டை ஃபாலோ பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு எந்த டீட்டெயிலுமே தெரியாது. ஸோ நோட்டீஸ் போர்டை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க. நோட்டீஸ் போர்டை ஃபாலோ பண்ணலன்னா உங்களுக்கு தான் நஷ்டம். ஸோ இனிமே நீங்கள் உங்கள் அப்ளைனில் இருக்கிறவங்க உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க அப்படின்னா பார்க்காதீங்க நோட்டீஸ் போர்டை. ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா டைமிங் தான் முக்கியம். இந்த டைமிங்குள்ளே நம்ம ஒவ்வொரு விஷயத்த நம்ம பண்ணாதான் நம்ம இதில் நம்ம கரெக்டாக ஒர்க் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்மளுக்கு டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர் அண்ட் டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சருக்கு நம்ம ஃபார்ம் அப்ளை பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த ஃபார்ம் எப்போ கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சண்டே ஆர் மண்டே உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சண்டே ஆர் மண்டேல உங்களுக்கு அந்த ஃபார்ம் ஓப்பன் பண்ணுறதுக்கு கொடுப்பாங்க. ஃபில் பண்ணலாம். நம்ம அதை ஃபில் பண்ணி நம்ம ஒர்க் நம்ம பண்ணணும். அதில் நம்ம ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா 5,000 மெம்பர்ஸ் அவங்க எடுப்பாங்க. அதுலேருந்து நம்மளுக்கு செலக்ட் பண்ணி எடுப்பாங்க. அந்த டைம்குள்ள நம்ம அதை ஃபில் பண்ணி முடிச்சிடணும். ஸோ நம்ம லேட்டாக ஃபில் பண்ணிட்டு நமக்கு அந்த ஜாப் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யார்ட்டையும் கேட்க முடியாது. ஸோ எப்போ ஓப்பன் பண்ணுறாங்களோ அந்த டைம் நீங்கள் நோட்டீஸ் போர்டை ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு அவங்க ஓப்பன் பண்ணும்போது கரெக்டாக நம்ம அந்த ஃபார்மை அவங்க என்ன டீட்டெயில் கேட்குறாங்களோ அதை நம்ம ஃபில் பண்ணி நம்ம அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அந்த ஜாப்க்கான நம்ம செலக்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால இதுல ஃபர்ஸ்ட் நம்ம எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா பார்ப்போம். டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டரோட எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லேப்டாப் இல்லைன்னா டெஸ்க்டாப், ஆண்ட்ராய்டு ஃபோன் இதுல ஏதாவது ஒன்று இருக்கணும். ஸோ டெஸ்க்டாப் லேப்டாப் இருந்தால் மஸ்ட்டு. பட் உங்களால ஃபோன்லேயே உங்களால பண்ண முடியும் ஒர்க் அப்படின்னா நீங்க பண்ணலாம் கண்டிப்பா. ஏன்னா இப்போ நிறைய நமக்கு யூடியூப்ல மொபைல்லே நம்ம எப்படி நம்ம
ஒர்க் பண்றது, எப்படி நம்ம வெப்சைட் கிரியேட் பண்றது, எப்படி பிளாக் கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ அதனால உங்களுக்கு லேப்டாப் இல்லைன்னா டெஸ்க்டாப் பிசி, அதாவது கம்ப்யூட்டர் இல்லைன்னா உங்களுக்கு வந்து ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்தால் போதும். ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் எலிஜிபிலிட்டி. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்குன்னு ஓன் வெப்சைட் வந்து இருக்கணும். ஓன் வெப்சைட் இருக்கணும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஓன் பிளாக் இருக்கணும். ஸோ பிளாக் வந்து இருக்கணும். ஸோ இது ரெண்டுமே உங்களுக்கு இல்லை அப்படின்னா நீங்க வந்து கிரியேட் வந்து பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுக்காக தான் நம்மளுக்கு வந்து டைம் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து 2 days டைம் இருக்கு. இன்னைக்கு ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே இல்லைன்னா மண்டே தான் உங்களுக்கு அந்த ஃபார்ம் வந்து உங்களுக்கு வரும், ஃபில் பண்ற ஃபார்ம். ஸோ நம்ம வந்து இந்த 2 daysல வந்து நீங்க வந்து அழகா நீங்க வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். யூடியூப்ல உங்களுக்கு எல்லாத்துக்கான வீடியோவும் உங்களுக்கு இருக்கு. ஸோ பார்த்துட்டு நீங்க வந்து ஓனா வெப்சைட் கிரியேட் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து பிளாக் வந்து ரொம்ப ஈஸி, பிளாக் கிரியேட் பண்றது ரொம்ப ஈஸி, நீங்க மொபைல்ல கூட பண்ணிக்கலாம். நீங்க அந்த மாதிரி வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து அந்த ஆப்ஷன்ஸ், நம்ம ஃபார்ம் ஃபில் பண்ற ஆப்ஷன்ஸ் கொடுக்கும்போது நம்ம அதை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களால வெப்சைட் கிரியேட் பண்ணி இல்லை பிளாக் வந்து கிரியேட் பண்ணி அதில் கண்டென்ட் கொடுக்க முடியும் அப்படின்னா மட்டும் நீங்க வந்து கிரியேட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா வந்து பண்ணாதீங்கன்னா, நம்மளுக்கு வந்து மைக்ரோசாஃப்ட் ஒர்க்கர்ல வந்து சேலரி கம்மியா இருக்கு, இதுல டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர் இல்லை டிஜிட்டல் இன்ஃபுளுசர் தான் உங்களுக்கு வந்து இன்கம் வந்து அதிகமா இருக்கு அப்படின்றதுக்காக நீங்க செலக்ட் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்க வந்து இப்போ ஒன்ஸ் நீங்க செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க மாத்தணும், என்னால முடியல, என்னால வந்து மந்த்லி கண்டென்ட் கொடுக்க முடியல அப்படின்னா உங்களால வந்து மாற்ற முடியாது. ஏன்னா வந்து இப்போ வந்து எல்லாருக்குமே வந்து நியூ ஸ்டாக் ஐடி அந்த மாதிரி கொடுக்க போறாங்க. ஏன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இப்போ 2 டைப் ஆஃப் நம்மளுக்கு ஜாப் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஒன்று வந்து சேல்ஸ் டீம், 2 டீம் நம்ம வந்து பிரிய போறோம். ஒன்று வந்து சேல்ஸ் டீம், இல்லைன்னா வந்து அடுத்தது வந்து ப்ரொமோஷன் டீம். 2 டீமா இருக்கிறதுனால நமக்கு வந்து ஒவ்வொரு இதுக்கும் வந்து நமக்கு, அதாவது நம்ம என்ன செலக்ட் பண்றோமோ, நம்ம டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டரா, இல்லை டிஜிட்டல் இன்ஃபுளுசரா, இல்லை மைக்ரோசாஃப்ட் ஒர்க்கரா, இந்த மாதிரி நம்மளோட ஜாப் வந்து பார்த்து நமக்கு வந்து ஸ்டாக் ஐடி வந்து புதுசா கிரியேட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து ஒரு நேச்சர் ஆஃப் ஜாப் நம்ம செலக்ட் பண்ணிட்டு என்னால் அதில் ஒர்க் பண்ண முடியல, நான் வேற மாத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களால மாற்ற முடியாது. ஸோ கிளியரா நீங்க யோசிச்சு உங்களால முடியும் அப்படின்னா பண்ணுங்க, இல்லைன்னா பண்ணாதீங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சருக்கான நம்ம எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு ஓன் யூடியூப் சேனல் இருக்கணும், இல்லைன்னா உங்களுக்கு வந்து ஃபேஸ்புக் பேஜ் இருக்கணும். நெக்ஸ்ட் வந்துட்டு இன்ஸ்டாகிராம் பிஸ்னஸ் அக்கௌண்ட் இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து யூடியூப் சேனல், ஓன் யூடியூப் சேனல். நெக்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் பிஸ்னஸ் அக்கௌண்ட். அடுத்தது வந்து ஃபேஸ்புக் பேஜ். ஸோ இந்த 3ல ஏதாவது ஒன்று இருந்தா நீங்க வந்து இதுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம், டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சருக்கு. ஸோ இது இல்லை அப்படின்னா நீங்க வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. யூடியூப் சேனல் வந்து மொபைல்லே கிரியேட் பண்ணிக்கலாம் நம்ம. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் பிஸ்னஸ் அக்கௌண்ட்டும் நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்கு இல்லைன்னா ஃபேஸ்புக் பேஜ் கூட ஈஸியாக வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த அக்கௌண்ட்லாம் இல்லாதவங்க நீங்க இப்போ இந்த 2 days டைம் இருக்கு, நீங்க வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். பட் இதுல வந்து உங்களால கண்டென்ட் கொடுக்க முடியும்னா ஓப்பன் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஓப்பன் பண்ணாதீங்க. ஸோ எந்த மாதிரியான கண்டென்ட் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ யூடியூப் சேனல் இருந்துச்சுன்னா நீங்க வந்து அடல்ட் கண்டென்ட் வந்து இருக்கக்கூடாது. மற்றபடி நீங்க என்ன எது வேணாலும் நம்ம வந்து கொடுத்துக்கலாம். நம்மளோட ஓன் கிரியேட்டிவிட்டி தான், நம்மளோட ஓன் கண்டென்ட் தான் வந்து அதில் வந்து கொடுக்கணும். இல்லை அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று வந்து என்னன்னா, நீங்க வந்து அதர் ஆன்லைன் பிஸ்னஸ், அதர் வந்து பார்ட் டைம் பிஸ்னஸ் பற்றி நீங்க வந்து எந்த ஒரு கண்டென்ட்டும் உங்களோட சேனல்ல இருக்கக்கூடாது. ஸோ இந்த 2 மட்டும் இல்லாம நீங்க மற்றபடி நீங்க மற்ற எந்த கண்டென்ட் வேணா நீங்க கொடுக்கலாம். ஸோ இந்த டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர் அண்ட் டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சருக்கு வந்து நீங்க எந்த டீம்ல வேணா இருக்கலாம். ஒன்று சேல்ஸ் டீம் இல்லைன்னா ப்ரொமோஷன் டீம். ஸோ இதுல வேணா இருக்கலாம். பட் இதுல வந்து 5000 மெம்பர்ஸ் தான் வந்து இதுல வந்து லிமிட்டெட் வந்து வச்சிருக்காங்க. ஸோ அதனால எவ்வளவு சீக்கிரம் வந்து ஃபார்ம் வரும்போது நம்ம எவ்வளவு சீக்கிரம் ஃபில் பண்ண முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நம்ம ஃபில் பண்ணி நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளை வந்து செலக்ட் பண்றதுக்கான சான்ஸ் வந்து இருக்கு. ஸோ உங்களால இதுல கண்டென்ட் கொடுக்க முடியும்னா நீங்க பண்ணுங்க, இல்லைன்னா வந்து பண்ணாதீங்க. நீங்க வந்து மைக்ரோசாஃப்ட் ஒர்க்கரை நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மந்த்லி வந்து மினிமம் 4 வீடியோஸ் இல்லை 4 போஸ்ட் வந்து நம்மளுக்கு போடுற மாதிரி இருக்கும். அது பிசினஸ் அக்கௌண்ட் வச்சிருக்கவங்க இல்லை வந்து ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வச்சிருக்கவங்க வந்து போஸ்ட் வந்து போடுற மாதிரி இருக்கும். ஸோ யூடியூப் சேனல் வச்சிருக்கவங்க வந்து 4 வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா மந்த்லி 10 வீடியோஸ் இல்லை 10 போஸ்ட் வந்து போடுற மாதிரி இருக்கும். இது வந்து என்னால் பண்ண முடியும், நம்மளோட ஓன் கண்டென்ட் தான். இல்லை நீங்க வந்து இதில் வந்து எஸ்பிஓ பத்தின வீடியோஸ் தான் நீங்க வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது. எஸ்பிஓ பத்தின வீடியோஸும் நீங்க கொடுக்கலாம்.
அப்படி இல்லைன்னா உங்களோட ஓன் யூடியூப் சேனல், இப்போ வந்து குக்கிங் சேனலாக கூட இருக்கலாம், அது இல்லை உங்களுக்கு வந்து ஏதாவது டைலரிங் சேனலாக கூட இருக்கலாம், இல்லை உங்களோட பிஸ்னஸ் அக்கௌண்ட்னா வந்து உங்களுக்கு இன்ஸ்டாகிராம்ல எவ்வளோ பேர் பிஸ்னஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பிஸ்னஸ் அக்கௌண்ட்டை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். அங்கே வந்து அதுக்கப்புறம் வந்து ஃபேஸ்புக் பிஸ்னஸ் அக்கௌண்ட் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதெல்லாம் தெரியல அப்படின்னா நீங்கள் யூடியூப்ல போய் பார்த்துட்டு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டே இப்போ ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் கரெக்டாக நீங்கள் நோட்டீஸ் போர்டை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. நீங்கள் அதாவது டெலிகிராமோட அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. கிளிக் பண்ணி வச்சுட்டு நீங்கள் அதை வந்து நோட்டீஸ் போர்டில் எப்போ இன்ஃபர்மேஷன் வருதோ அதை பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சு நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்படி இல்லைன்னா இது வந்து டைமிங்க்கு வந்து நம்மளுக்கு வந்து முடிஞ்சிடும். ஆனால் 5000 மெம்பர்ஸ் தான் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து நம்ம வந்து 1 lakh மெம்பர்ஸ் வந்து ப்ரமோஷன் டீம் அண்ட் வந்து சேல்ஸ் டீமில் வந்து 50,000 கிட்ட மெம்பர்ஸ் வந்து இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம சீக்கிரம் அதை ஃபில் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இன்கம் எனக்கு வந்து அதிகமாக வேணும் அப்படின்றதுக்காக நீங்கள் இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணாதீங்க. டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டரோ இல்லை டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சரோ செலக்ட் பண்ணாதீங்க. உங்களால் கண்டென்ட் கொடுக்க முடியும். மந்த்லி 10 வீடியோஸோ இல்லை மந்த்லி 4 வீடியோஸோ அவங்க எவ்வளோ சொல்கிறாங்களோ அதை கொடுக்க முடியும் அப்படின்னா வந்து நீங்கள் பண்ணுங்கள். நம்மளோட ஓன் கண்டென்ட் தான். பட் அதில் வந்து அவங்க வந்து ஒரு சில விஷயங்கள் அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க. கண்டென்ட் அந்த டேக் லைன்ஸோ இல்லை வந்து கண்டென்ட்டோ அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் நம்ம ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி நம்மளோட ஓன் கிரியேட்டிவ்ல நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள் தான். ஸோ உங்களால் முடியும் அப்படின்னா நீங்கள் பண்ணுங்க, இல்லைன்னா வந்து பண்ணாதீங்க. ஸோ நோட்டீஸ் போர்டை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு தான் வந்து நஷ்டம்.